ஹலோ பீப்புள் அண்ட் மைக்கிஸ். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ட்ரெண்டிங் வீடியோ, அதாவது ட்ரெண்டிங் லிங்க் வந்து ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அந்த ட்ரெண்டிங் லிங்க் நமக்கு எப்படி போச்சுன்னே தெரியும். அந்த பொண்ணு இப்போ இறந்து போயிட்டுதாவே சொல்றாங்க. ஸோ காய்ஸ், நான் அந்த கொஸ்டின் நான் கேட்கறது என்னன்னா, இப்போ அந்த பொண்ணு உயிரோட இருக்க வரைக்கும் ட்ரெண்டிங் லிங்க் அடிச்சு லிங்க் ட்ரெண்ட் ஆடிச்சு, வீடியோ ட்ரெண்ட் ஆடிச்சு, அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தாங்க, பையன் பத்தி தப்பா பேசிட்டு இருந்தாங்க. எஸ், அப்கோர்ஸ் அது தப்பு தான். நீங்களும் நாங்களும் அது தப்புன்னு தான் நம்ம சொல்ல போறோம். அதுக்கு நம்ம வந்து ஜஸ்டிஸும் வாங்கி தர முடியாது. பட் அதுவே இன்னைக்கு அந்த பொண்ணு இறந்துருச்சு. அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு திரும்ப எல்லாரும் வந்து பார்த்தோம்னாக்கா இப்ப ஃபெமினிசம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு பொண்ணு செத்துட்டா, அப்படி செத்துட்டா, இப்படி செத்துட்டான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேசி காசு நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு பொண்ணு வந்து பார்த்தோம்னாக்க ஒரு வீடியோ, அதாவது ஒரு பையன் கூட எடுத்து போடுறான்னா, வெதர் அந்த பையன் மேல தப்பு இருக்கா என்னன்னு தெரியல, இந்த பொண்ணு மேல தப்பு இருக்கா என்னன்னு அப்படின்னு நமக்கு இது வரைக்கும் ஃபுல்லாவே எந்த ஒரு விஷயமே நமக்கு தெரியல. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்ப எல்லாம் ஃபெமினிசம் பேச ஆரம்பிக்கிறாங்க. லிங்க் கேட்டவங்க மேல தப்பு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காய்ஸ், இதை நாம நிப்பாட்டவே முடியாது. இந்த காலத்துல எந்த ஒரு நியூஸா இருந்தாலும், சின்ன நியூஸா இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாவே ட்ரெண்ட் ஆயிடும். ஆனா இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப சீக்கிரமாவே ட்ரெண்ட் ஆகுது. ஏன்னா நிறைய லிங்க் ஷேர் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த மாதிரி லிங்க் கண்டினியூஸா ஷேர் பண்றது ரொம்ப வழக்கமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஸோ அதில் நான் என்ன கேட்குறேன்னா, இதை இந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவல் அக்செப்டன்ஸால அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது ஷூட் பண்ணும்போது இது அவங்களுக்கு தெரியல. அதுதான் என் கொஸ்டின். இப்போ நம்ம அந்த பொண்ணு இறந்துருச்சு, நான் அதில் வருத்தம், அதை நான் இல்லைன்னே சொல்லலை. நான் அது அப்படி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணு மேலேயும் ஈக்குவலா தப்பு இருக்கு, பையன் மேலேயும் ஈக்குவலா தப்பு இருக்கு. நிறைய பேர் என்னென்னலாம் கதை கட்டுறாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து வேற ஒரு பாய் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தா, அதனால இந்த பையன் வந்து பார்த்தோம்னாக்க வீடியோவை லீக் பண்ணிட்டா, இது எப்பவோ எடுத்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கதை கட்டுறாங்க. ஆனா எந்த கதையா இருந்தாலும் வீடியோ ஷூட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம் சொல்லவும் முடியல. ஏன்னா அடலசன் சொல்றாங்க, அவங்க வந்து 18+ சொல்றாங்க. 18 பிலோவா இருந்தா கூட தப்புன்னு நாம சொல்லலாம். அடல்ட்ஸ் வந்து இப்போ எவ்வளோ வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்க 18+ எல்லாம் பாட் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அதை கொட்டி கிடக்கு, கோடிக்கணக்கில் கொட்டி பாட் வீடியோஸ் தான் இல்லாத அளவுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி இது ஒரு வீடியோ வந்ததா. ஆனால் இது எஸ்பெஷலாக என்னன்னா, அவங்க ரெண்டு பேரும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான முக்கிய காரணமே என்னன்னா, அவங்க ஒரு ஸ்கூல் பீப்புள், அதாவது ஒரு ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் மாதிரி இருந்ததுனால அவங்க வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப வீடியோ வந்து பார்த்தோம்னாக்கா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனா அது ட்ரெண்ட் ஆனதே அவங்களுக்கும் ரொம்ப ஒரு இதாயிடுச்சு. அது ரொம்ப ஒரு ஃபேம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க பக்கமும் இழப்பு, இவங்க பக்கமும் இழப்பு, எல்லாரும் பக்கமுமே ஒரு இழப்புன்னு சொல்றதா. இதுல நீங்க எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா, பொண்ணு செத்துருச்சு, இது தப்பு. யாரை கேட்டாலும் அது வீடியோ ஷூட் பண்ணது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணும் போது தெரியாதா அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு. ஒரு வீடியோ இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் ரெக்கார்ட் பண்ணி போட்டா பாக்குறதுக்கு இன்னைக்கு ஆள் ஒரு பால் வீடியோ போட்டு ஒரு ஆபாசமான ஒரு வீடியோ போட்டா இன்னைக்கு பாக்குறதுக்கு லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் வெளியில குமிச்சு கிடக்குறாங்க. அவ்வளவு பேர் இன்னைக்கு நல்ல விஷயத்தெல்லாம் தேடுறதே கிடையாது. ராத்திரி 7-8 மணி ஆனா 9-10 மணி ஆனா இன்னைக்கு பாட்டு தேடுற யங்ஸ்டர்ஸும் பீப்புள்ஸும் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. காய்ஸ், நீங்களும் யாராவது ஃபியூச்சர்ல வரவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் திங்க் பண்ணியே கேட்க. எஸ், அப்கோர்ஸ் செக்ஸ் வந்து பார்த்தோம்னாக்க ரெண்டு பேரும் மியூச்சுவல் அக்செப்டன்ஸால நடக்கிறது எனக்குமே தப்பு கிடையாது. பட் அது என்னைக்குமே ஒரு வீடியோவா வரும்போது அது கண்டிப்பா தப்பு தான் காய்ஸ். அது 18+ இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அது தப்பு தான். ஏன்னா இப்போ நீங்க எல்லாம் கேட்கலாம், இப்போ அங்க பிளாட்ஃபார்ம்ல கிடக்கிற வீடியோஸ்க்கெல்லாம் குரோம் அப்படி இதெல்லாம் லிங்க் எல்லாம் நிறைய கிடக்குது அப்படின்னு நீங்க சொல்லி கேட்பீங்க. ஆனா அவங்க எல்லாம் இதே வேலையா சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வெளியே வரமாட்டாங்க. ஸோ நீங்க வெளியில வர பீப்புள்ஸ் என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கிறாங்க, புரியுதா? ஸோ நான் அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நார்மலா பான் ஸ்டார்ஸுக்கும் நார்மல் ஹியூமன் லைஃபுக்கும் வேற ஒரு இது இருக்கு. பர்சனல் வெஞ்சர்ஸ்னால இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இதுதான் யோசிக்கணும். இப்போ பொண்ணு சைட்ல இருந்து பொண்ணு இறந்துருச்சு, இப்போ லிங்க் கிடைக்கிற வரைக்கும் லிங்க் பேசிட்டு எல்லாரும் இப்படிப்பட்டாங்க வீடியோஸ் அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த ஆரம்பிச்சாங்க. பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் பொண்ணு செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் நீங்க ரொம்ப தெளிவா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இத ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுன்னா அதுல அவங்க மேல தப்பு சொல்லுவாங்க. அதுவே விஷயம் வந்து மாத்தி நடந்ததுன்னா ஆடியன்ஸ் மேல தப்பு சொல்றாங்க. இப்போ நான் இதுல வந்து
பாட் பார்க்குறவங்கள ஒரு ஆடியன்ஸ் நான் எந்த விதத்துலையுமே நான் மீட் பண்ண கிடையாது. ஒரு லிங்க் வந்தா இங்க எல்லாருமே கண்டிப்பா ஷேர் பண்ண தான் செய்வாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னங்க இந்த லிங்க் இல்லைன்னா வேற ஒரு லிங்க் ஷேர் பண்ணிட்டு போறான். ஸோ புரியுதா? இதுல வந்து அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு தப்பான விஷயமாவே பார்க்குது. ஃபைனலி அந்த கேர்ள் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப செத்துட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நமக்குமே ஒரு வருத்தம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க போயிட்டு யார்கிட்ட கேட்டாலும் சரி, நான் சோஷியல் மீடியால ஒரு கருத்தை தான் வைக்கிறேன், ஓகேங்களா? இதுல வேற ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னாக்கா கான்டென்ட் கிரியேட்டர்ஸே குறி வைக்கிறாங்க, வீடியோஸ் போடுறவங்கள இது பண்றாங்க, கேஸ் போடுறதா சொல்றாங்க, அப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா சொல்லிட்டு இருக்காங்க. பாய் ஜாஸ்தி தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடியோ போட்டவங்கள யாருமே நீங்க கேட்கல. இது வரைக்கும் பார்த்ததும் அந்த பையனை வந்து பார்த்தோம்னாக்க அடிக்கிறது அந்த மாதிரி சொல்லிட்டு சோஷியல் மீடியாலாம் ஒரு வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். அது எதெல்லாம் உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு வந்து செத்துட்டு தான் சொல்றாங்க. அது உண்மையான விஷயமாகவும் இருக்கும்போது நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியல நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஆதரக்காக லிங்கை வந்து ஷேர் பண்றதோட இது இல்லை, நம்ம அது இது எப்படி சொல்றதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு லிங்கை ஷேர் பண்ணாமையும் இருக்க முடியல அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து எக்ஸஸ் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. யாரும் கண்டினியூஸா இப்போ சொல்றாங்க லிங்கை ஷேர் பண்ண. இன்டர்நெட் வந்து பூம் ஆயிடுச்சு, கோடிக்கணக்கில் பேர், 140 கோடி பேர்த்துல 100 கோடி பேர் 120 கோடி பேர் இன்டர்நெட் யூஸ் பண்றதுல 10% பேர் லிங்கை ஷேர் பண்ணாலே தீர்ந்து போச்சு. எல்லாருக்கிட்டையுமே லிங்க் போய் சேர்ந்துடும். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து அந்த பொண்ணுக்கு இறந்துட்டதுக்கு அதை நம்ம வருத்தத்தை தெரிவிச்சுக்கணும். இதுதான் என்னுடைய விஷயம். ஸோ இதை வந்து நான் வீடியோவை லீவ் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ.